பைடன் அவர்களோட காலகட்டம் இருக்கிற வரைக்கும், இந்த உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த டைம் வரைக்கும், ஒரு ரெட் லைன் இருந்தது அப்படிங்கிறது போல, இப்ப நடக்கக்கூடிய தாக்குதல வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. மேற்குலக நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் மேல ரஷ்யா அதிக அளவுல தாக்குதல் பண்ணல. ஆனா இப்போ, எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள தாக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அமெரிக்கா கண்டனங்கள கூட தெரிவிக்கிறது இல்ல. கண்டனத்த தெரிவிக்கிறத கூட மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்மை. மேற்குலக நாடு மிக பெரும் சிக்கல்ல இருக்காங்க. உக்ரைனுக்கு அவங்க பண்ண இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப நஷ்டமாயிருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் புரிஞ்சுக்க முடியும். இந்த போர்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது, இன்னும் சில நாட்கள்ல வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு வரும் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து. ஒரு ஒரு நாடுகளோட இழப்புகள் தெரிய தெரிய ஹீரோங்கிறதே இல்லாம போயிரும். ஹீரோ ஆகும் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இத நம்ம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல டாலரைசேஷனுக்கு முன்னாடி ஹீரோ தான் நடக்கும் அப்படிங்கிறது போல. ஸோ ஹீரோ மதிப்பிழப்பு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல யூரோப்பியன் யூனியன் சிதறுண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்ல மிலிட்டரி அலையன்ஸ்லாம் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. தனித்தனி நாடுகளா. அதுவும் பல்கேரியால வந்து நாங்கலாம் சேரலீங்க கொரிஷியா கூட. நாங்க அது போல எந்த ஒரு எண்ணத்திலயும் இல்ல. அப்படிங்கிற பல்கேரியா தரப்புலலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வதந்தி வந்திருந்தது. இந்த கொரோஷியா, அல்பேனியா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொசோவா கூட சேர்ந்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த அலையன்ஸ்ல பல்கேரியா சேரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்களா சொல்லீங்கன்னு பல்கேரியா தரப்பு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பதட்டமான சூழல்ல உருவாகி இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. யூரோப்பியன் யூனியன் இதுக்கு மேல யூனியன் இல்லாம யூரோப் அப்படிங்கிறது தனித்தனி நாடுகளா பிரிஞ்சிடுமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது பார்ப்போம். ஆனா தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திரும்ப ஒடசால மாபெரும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த பதிவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள், எந்தெந்த பகுதிகள்ல தாக்குதல் நடந்திருக்குன்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஒடசால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோவோட சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்ப எந்த ஒரு இடத்துலயும் அடிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ரஷ்ய தரப்பு வந்து எல்லா ஃபெசிலிட்டீஸையும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒடசா பகுதி, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ். கர்கிவ்ல மிக பெருமளவுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு வீரர்கள் ரொம்ப நேரம் போராடி தீயணைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த சுமி, கர்கிவ் எல்லாமே ஃப்ரண்ட் லைன் டவுன். ஸோ அடிக்கடி அதிகமான தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க். இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல நடக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள். அதாவது இது ஒரு புது டாக்டிக்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ லான்ச் பண்ணியிருந்தாலும், வெவ்வேறு டைம்ல லான்ச் பண்ணியிருந்தாலும், அந்த ட்ரோன்கள்லாம் ஒரு பகுதியில வந்து அசெம்பிள் ஆயி, அதுக்கப்புறம் ஒண்ணொண்ணா வந்து தாக்குதல் பண்றதுனால, அ லோ ஆல்டிட்யூடுக்கு டிசெண்ட் பண்ணி வந்து அடிக்கிறதுனால, தாக்குதலோட வீரியம் அதிக அளவுல இருக்கு. அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். வெடி விபத்துகள் கன்டினியூஸா கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா 5 ட்ரோன்கள் ஒரே சமயத்துல வரும்போது 3 ட்ரோன்கள் ஒரு இடத்துல ஹிட் ஆகுது அப்படின்னு கூட சொல்றாங்க. இதனால தான் சேதங்கள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், கர்கிவ், அப்புறம் ஒடெசா. இந்த 3 பகுதியில பயங்கரமான தாக்குதல் நடக்குது. அடுத்து களத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஷெல்லிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிர்னோகிராட், கொஸ்டான்டினிவ்கா. அதுவும் மிர்னோகிராட்ல பயங்கரமான ஷெல்லிங் நடந்திருக்கு. கொஸ்டான்டினிவ்கால பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அட் த சேம் டைம் பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க் பகுதியில ஹெவியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுதிகள்லாம் அதிகமான தாக்குதல் நடக்குதுன்னா, அடுத்த பேட்டில் இந்த பகுதியில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல ரஷ்ய தரப்பு வந்து எத்தனை நாள்ல முன்னேறுறாங்க, என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படிங்கலாம் தகவல்கள் வர வர பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா, மாஸான ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பல ஃப்ராண்ட்லயும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது கூடவே ஸ்லோவியான்ஸ்க் பகுதியிலயும் பயங்கரமான ஷெல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த களம் அப்படிங்கிறதுனால பல இடங்களில் தாக்குதல் நடக்குது. அதே போல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த கர்ஸ்க் சிட்டிலயே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில தாக்குதல் நடந்ததா ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்பு என்ன சொல்றாங்க, இல்லீங்க. அங்க 448வது பிரிகேட் இருந்தாங்க. அவங்க அதிக அளவுல டிப்ளாய் ஆயிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அடிச்சோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ஏன் அந்த பிரிகேட் அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுமி பகுதியில தாக்குதல் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுல உயிர் சேதங்கள் இருந்தது இல்லையா? அதுக்கு பழிவாங்கும் விதமா நாங்க இது போல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்து நியாயப்படுத்துறாங்க. இரு தரப்புலயும் மாறி மாறி இது போல அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இந்த எஸ்கலேஷன் நடக்குது. ஒன்ஸ் உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய சப்ளைஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா, உக்ரைன் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. சரி, ஓகே. இப்போ ரஷ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஆயுதங்கள் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட புரொடக்ஷனை இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்யா. இத மேற்குலக நாடுகளோட சேட்டலைட்ஸ் அடிக்கடி முஞ்சிட்டே இருக்கும். ரஷ்யாவோட ஃபேக்டரிஸ்ல எங்க இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு செய்வாங்கன்றத ஃபேக்டரியோட சைஸ வச்சே கணிக்கக்கூடிய ஆளுங்க.
அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய வச்சு பார்க்கும்போது ஃபேக்டரி எல்லாம் ரொம்ப பெருசு பண்ணிக்கிறாங்கப்பா. இந்த சாகி ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு உற்பத்தி திறன அதிகரிச்சிருக்கலாம் ரஷ்யா அப்படிங்கிறது போல. இப்போ இந்த சேட்டலைட் இமேஜ வச்சு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி இவ்ளோ ஸ்கொயர் ஃபீட் இன்கிரீஸ் ஆயிருக்குது. புதுசா டப்பா தெரியுது. ஃபேக்டரி தெரியுது. ஃபேக்டரி புதுசா கட்டுனது தெரியுது. ஆனால 2 மடங்கு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சாகித் ஃபேக்டரியா அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த கிரமடாஸ்க்ல நடக்கக்கூடிய ஃபேப் தாக்குதல் தான். புது வகையான ஃபேப் குண்டுகள். இத நம்ம பார்த்திருந்தோம். அப்கிரேட் பண்ணப்பட்ட ஃபேப் குண்டுகள். இதோட ரேஞ்ச் அதிகம் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல. இதுல என்னன்னா, ரஷ்யாவோட GLONASS சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் இதுல யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. இந்த சேட்டலைட்ல இருக்கக்கூடிய இந்த சிப்பெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடியத ரெக்கவர் பண்ணி, சில நேரங்கள்ல அந்த சிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ தாக்குறதுக்கு எகெயின்ஸ்டாவே அந்த சிப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருந்தது. உக்ரைன் தரப்புலருந்து. சில ட்ரோன்களா இருக்கட்டும், அதுலலாம் ரஷ்யாவோட GLONASS சிப்பையே யூஸ் பண்ணி, லாங் ரேஞ்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள தாக்குதல் பண்ணிட்டுருந்தாங்க. இதனால என்ன நடக்குன்னா, பேண்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நார்மலா இது Starlinkக்கும் அதே தான். எல்லாத்துக்குமே அதான். எந்த ஒரு நேவிகேஷன் சிஸ்டம்னாலும் அந்த சிப்பு வந்து நெறையா கிடைக்க, அத எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும்போது, இது எப்படி வேலை செய்யுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இருந்தது. இப்போ GLONASSல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றதுனால, இது கிடைச்சாலும் இதுக்கு மேல யூஸ் ஆகாது. 2வது இப்போ புது மாடிஃபிகேஷன் செஞ்சதுனால, இந்த ஃபேப் குண்டுகள் அக்யூரேட்டா ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுபோல தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள சரி செஞ்சு, அடுத்தடுத்து கட்டமைச்சு மேலும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா உக்ரைன் எங்களுக்கு ஆயுதம் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குற்றச்சாட்டுகள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா உக்ரைனு, நாங்க 7 பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாவது வேணும் எங்கள புரொடெக்ட் பண்றதுக்குன்னு கேட்கறேங்க. ஆனா இந்த வீடியோல இருக்கிறாரு இல்லையா, அவரு தான் இவரு ஒரு அனலிஸ்ட்டு. அ ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். உக்ரைனோட சேனலுக்கு தான் பேட்டி குடுத்துருக்காரு. உக்ரைனியன் தான். உக்ரைன்ல ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய சேனல் தான். ஏன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த சேனல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கிறவங்கள கேட்பாங்க. எல்லாமே உக்ரைன்ல இருக்கக்கூடிய சேனல் தான். அ இவரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க மொத்தம் 7 பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டோம் அப்படின்னு கூட சொன்னாரு. இந்த 7 பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நாங்க கேட்டதுல 1 தான் வந்து ஜெர்மனி குடுத்தாங்க. ஆனா அதே டைம்ல 7 பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொமேனியாக்கு மட்டும் டெலிவரி பண்ண முடியுது. ஆனா நாங்க கேட்டா குடுக்க முடியறதில்ல. கேட்டா இல்லங்கிறாங்க. டிஃபெண்ட் பண்ண அந்த அளவுக்கு புரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லங்கிறாங்க. இதே ரொமேனியாக்கு 7 வந்ததுல 4 தான் வந்து ஆப்பரேட்டபிளா வச்சுக்கிறாங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா, அ சேவ் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸ்டோரேஜ்ல. அது குடுக்கலாம்ல. இதே நெதர்லாந்து கிட்ட கேட்டோம் அப்டின்னா, அவங்க லான்ச்சர்ஸ மட்டும் குடுக்குறாங்க. இது போல செஞ்சாங்கன்னா எப்படி புரொடெக்ட் பண்ண முடியும்? உதவிகள் செய்யறதா சொல்றாங்க. ரூப் இல்லாம உதவிகள் செய்றாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தரப்புலருந்து பேட்டிகள் குடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஏர் டிஃபென்ஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கு. ரஷ்யா கிட்ட சாகி ட்ரோன்ங்கிறத அதிக அளவுல செஞ்சுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த காமிகாசி ட்ரோன்கள், லாங் ரேஞ்ச் ட்ரோன்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேண்ட் இருக்கும். இந்த ஃப்ரீக்வென்சி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக ரேடியோ ஃப்ரீக்வென்சில அலைவரிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மல்டிபிள் பேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற மாரி நார்மலா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பல இதுலயும். பட் ஆனா பல மோடுல வந்து பார்த்தீங்கன்னா, பல பேண்ட்ல யூஸ் ஆகுற மாதிரி ரஷ்ய தரப்பு வந்து இப்ப வந்து ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்டின்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது புது பேண்ட். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேண்ட உக்ரைன் வந்து சப்ரஸ் பண்ணி பழகியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரோன்கள எடுத்துட்டு போனீங்கன்னா, பெருமளவுல கை குடுக்காது. ஆனா இப்போ புது வகையான ட்ரோன்கள்லாம் மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. புது பேண்ட்ல புது GLONASS நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய சிப்ப பேஸ் பண்ணி ரெடி பண்றாங்க. இதுல சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்ப ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. புது சிப். இத காப்பி அடிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. அவங்களோட சிப்ப ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். அவங்களோட சிப் அதிக அளவுல உக்ரைனுக்கு கிடைக்கணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணா தான் அத எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு பேட்டர்ன். இந்த அலைவரிசையில வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஜாம் பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கிட்ட சொல்லி தர போறோம். ஸோ புது அலைவரிசைகள்ல வந்துச்சுன்னா, அத ஜாம் பண்ணாது. அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தெரியாது. ஸோ இந்த காரணத்தினால அந்த ட்ரோன்கள் அடுத்தடுத்து ஒரு ஜாம் ஆகுது, கனெக்ஷன் கட் ஆகுதுன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆயிக்கும் அடுத்த பேண்டுக்கு. ஸோ இது போல செய்யறதுனால இலக்க துல்லியமா அடையும். அதிகமான வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல சப்ரஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மிக பெரும் அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு ரஷ்யா தயாராயிட்டு இருக்கும்போது, இது போல அதிநவீனமான ஆயுதங்கள், புது தொழில்நுட்பங்களோட களமிறங்குறாங்க அப்படிங்கும்போது, வெல் பிரிப்பேர்டா ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இருக்கும். அது வெல் கண்ட்ரோல்டா இருக்கும்போது, அதிகமான முன்னேற்றம், ரிசல்ட் அதிக அளவுல கிடைக்கும் ரஷ்யாக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வது ரஷ்யாக்கு இப்ப எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லா ஃபேக்டரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸும் அடிக்கிறாங்க.
இது போல செய்யறதுனால அமெரிக்கா கண்டனங்கள் தெரிவிக்காம விலகி நிக்கிறதுனால ரஷ்யாவுக்கு மேலும் அட்வான்டேஜ் கிடைக்குது. இதுல யூரோப்பியன் நாடுகள் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக பெருமளவுல தாக்குதல் இருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னா, உர்சுலா அண்டர்லா அவர்கள் உதா ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதாவதுங்க நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். நம்ம இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் வேல்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா? வெஸ்ட் அது இனிமே கிடையாதுங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்த வெஸ்ட் இதுக்கப்புறம் இல்லங்கன்னு ரொம்ப மனம் வருந்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாங் இன்டர்வியூ. இதோட சாராம்சம் என்ன அப்டின்னா, அமெரிக்கா கைவிட்டுச்சு. அமெரிக்காவ நம்பி நம்ம இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இது போல சொல்லியிருந்தீங்க அப்டின்னா, நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நடந்துருச்சு. அமெரிக்கா நம்மள கைவிட்டுட்டாங்க. நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் பெருமளவுல இருக்கும் அப்டிங்கிறது போல உர்சுலா வான் டெர் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வெஸ்ட் வந்து முன்னெடுத்து நடத்தப் போகுது? இது ஒரு மிக பெரும் சேலஞ்சா இருக்க போகுது. முன்னாடி இருக்கிற மாரியான பவர் இப்ப நம்மகிட்ட இல்ல அப்டிங்கிறத அவங்க ரியாலிட்டிய புரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் என்ன மாரியான முடிவுகள் எடுத்து வரப்போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அட் த சேம் டைம் பைடன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏத்ததுக்கு அப்புறமா முறையா வந்து பார்த்தீங்கன்னா, பைடன் அவர்கள் பேசிக்கிறாரு. இதுல என்ன சொல்லிக்கிறாருன்னா, பாருங்க 100 நாள் கூட முடியல. என்னென்ன அழிச்சாட்டியம் பண்றாங்க பாருங்க. 7000 எம்ப்ளாயீஸ் வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள பைடன் அவர்கள் அப்படியே போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா, இவர் இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவோட அதிபர். ஸோ, அமெரிக்கர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும். பிரெயின் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்பி இவர வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அவங்க சொல்லிக்குவாங்க. நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சரி ஓகே. பென்டகான் தரப்புலேருந்து 50% அணு ஆயுத போருக்காக பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்லியும் பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஏன்னா, மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள் அதுவும் கர்ஸ்க் பகுதி ரஷ்யாவோட ஒப்லாஸ்ட்டுக்குள்ள மேற்குலக நாடுகளோட டேங்குகள் உள்ள என்டர் ஆயிருக்குன்னா, எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் இருந்திருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பொறுமையா கையாண்டதுக்கான ரிசல்ட் ரஷ்யாவோட வெற்றி அப்படிங்கிறது இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம். மேற்குலக நாடுகள் புதுசா யோசிச்சுட்டு ஏதோ ஒண்ணு செய்றாங்க. இப்ப இந்த தடவ எல்லாம் கூடி உட்காந்து யோசிச்சு என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? என்ன செய்ய போறாங்க? தோல்வி ஒத்துக்க போறாங்களா? இல்ல திரும்ப சண்டை பிடிச்சுட்டே இருக்க போறாங்களா? இல்ல இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுமா? என்ன நடக்க போகுதுன்றது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம மார்ஷல் லா எக்ஸ்டெண்ட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ராடால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் வெகுண்டெழுந்து பேசிக்கிறாரு. என்னங்க இது? பிரசிடென்ஷியல் அதிகாரத்த யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சர்வாதிகாரியோட மோசமா போயிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தப்புங்க. அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் சொல்றாரு. பட் ஆனா என்ன பண்றது? ராடால அதிக மெஜாரிட்டிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தான் இருக்கு. இல்ல அப்டின்னா அவங்கள ஓட்டு போட முடியாது. நாளைக்கு வந்து இவரு பேசுவாரு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் லீவுங்க அப்டின்ட்டு போயிருவாரு. ராடால ஓட்டு போடுற சமயத்துல. எதிர்த்து யாரும் ஓட்டு போடுறதில்ல. ஸோ அந்த காரணத்தினால இது பாஸ் ஆக தான் போகுது. ஸோ அமெரிக்கா விலகி நிக்க போறாங்க. உக்ரைன் தொடர்ந்து போர் செய்ய போறாங்களா? இல்ல ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமான முடிவுகள் தேட போறாங்களா? என்ன நடக்க போகுது அப்டிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்டி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.